ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வாரம் பரபரப்பா நடந்த விஷயம் யுஎஸ்ல இல்லீகல் இமிகிரன்ட்ஸை டீபோர்ட் பண்ண விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலங்காலமா யுஎஸ் இமிகிரன்ட்ஸை டீபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த வருஷம் ஏன் இவ்வளோ பரபரப்பா பேசப்பட்டது? எப்படி இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாரும் வந்து டீபோர்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த இமிகிரன்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இங்க போனாங்க அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். இந்த வாரம் ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்ட இந்த டங்கி ரூட் அப்படின்றது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் யுஎஸ் அதிபர் ட்ரம்ப் வந்து அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்லே ரொம்ப ப்ரிடாமினண்டா சொன்ன ஒரு விஷயம் வந்து இல்லீகல் இமிகிரன்ட்ஸை யுஎஸ்ல இருந்து நாடு கடத்துவோம் அப்படின்றது வந்து அவரு வந்து ரொம்ப ரொம்ப எம்பசிஸ் பண்ணி அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேம்பெயினா இதை வச்சிருந்திருக்காரு. ஸோ எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவரு பிரசிடென்டா பதவி ஏற்ற உடனே முதல்ல இந்த விஷயத்தை தான் கையில எடுத்து அவரு இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸை எல்லாரையுமே பிடிச்சு அவங்கள டீபோர்ட் பண்றாங்க அவங்க நாட்டுக்கு. இதுல முதல்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து அவங்க பண்ணது வந்து கொலம்பியா. ஸோ கொலம்பியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய மிலிட்டரி ஃபிளைட்ல கை கால் எல்லாம் கட்டப்பட்டு மிலிட்டரி ஃபிளைட்ல கொண்டு போய் நாங்க கொலம்பியால விட போறோம்னு சொன்ன உடனே கொலம்பியா நாட்டு அதிபர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல யுஎஸோட மிலிட்டரி ஃபிளைட் எல்லாம் வந்து கொலம்பியா நாட்டுல தரையிறங்க கூடாது. அத வந்து நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு 25% வந்து நான் வந்து டாக்ஸ் வந்து நான் போட போறேன். அப்படின்னு சொன்ன உடனே என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்களும் வந்து வரி விதிப்போம் அமெரிக்கா மேல. அப்படின்னு அவரு வந்து அத ரிட்டாலியேட் பண்ணாரு. பட் ஆனா இதுக்கெல்லாம் வந்து அடிபணியிற ஆளா ட்ரம்ப். ட்ரம்ப் உடனே என்ன சொன்னாரு அப்படின்னா, "அப்படியா நீங்க இப்படி பேசுறீங்களா? அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு உங்களோட வரி வந்து 50%ஆ நாங்க உயர்த்துவோம்." அப்படின்ன உடனே கொலம்பியா அதிபருக்கு வேற வழியே இல்ல. உடனே கீழ பணிஞ்சு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, "இப்ப என்ன ஆச்சு? அங்க இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ நாங்க கூப்பிடணும். அவ்வளவுதானே. நீங்க உங்க விமானம், உங்க மிலிட்டரி விமானத்த யூஸ் பண்ணவே தேவையில்ல. நாங்களே எங்களுடைய கொலம்பியன் அதிபருக்கான விமானத்த அனுப்பி, எங்களுடைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ நாங்க கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு படிப்படியா கீழ இறங்கி வந்து அவருடைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ அவங்களுடைய நாட்டு அ ஏர்கிராஃப்ட்ட அனுப்பியே அவங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிபோர்டேஷன் நடந்தது. அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து நம்மளோட இந்தியன்ஸ தான் வந்து அவங்க வந்து டிபோர்ட் பண்ணாங்க. இதுல என்னன்னா வந்து கிட்டத்தட்ட 7,00,000 இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்தியால இருந்து இருக்காங்க. அப்படின்னு ஒரு ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. இதுல வந்து இன்னொரு செய்தியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெக்சிகோ தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் டூ அமெரிக்கால. இந்தியா வந்து 3வது பிளேஸ்ல வந்து இருக்கு. ஸோ 3வது பிளேஸ்ல இந்தியர்கள் வந்து அமெரிக்காக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸா வந்து போறாங்க. ஸோ இதுல எது வந்து ரொம்ப ரொம்ப சர்ச்சையாச்சு அப்படின்னா, எப்பவுமே வருஷா வருஷம் காலமா வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ அமெரிக்கால இருந்து டீபோர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் போன வருஷம் கூட கிட்டத்தட்ட 1200 இல்லீகல் இமிகிரண்ட்ஸ டீபோர்ட் பண்ணாங்க. ஆனா, ஏற்கனவே இருந்த ஜோ பைடன் அரசுக்கும், இப்ப இருக்கிற ட்ரம்ப் அரசுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த தடவ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 104 இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியாவ அ யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு அம்ரித்சருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எதுல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிலிட்டரி ஃபிளைட் யுஎஸ் உடைய ஒரு மிலிட்டரி ஃபிளைட். இந்த ஃபிளைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சிவிலியன் ஃபிளைட்ஸ் மாதிரி சீட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்காது. சைட்ல மட்டும் தான் சீட்ஸ் இருக்கும். மேல, கீழ எல்லா இடத்துலயும் உட்கார்ந்திருக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த 100 பேருக்குமே வந்து ஒரே ஒரு டாய்லெட் வசதி தான் வந்து இருக்கப்படும். அது இல்லாம வந்து இவங்கலாம் எப்படி இந்த ஃபிளைட்ல ஏற்றப்பட்டாங்க அப்படின்னா வந்து, கையெல்லாம் ஹேண்ட்கஃப் பண்ணிட்டாங்க, கை கட்டிட்டாங்க, கால கட்டிட்டாங்க. கை, காலெல்லாம் கட்டப்பட்டு அவங்கள வந்து இந்த மிலிட்டரி ஃபிளைட்ல ஏத்தி, அவங்க சாப்பிடும்போது கூட இந்த கை விலங்க வந்து அவுக்கல. அவங்க வந்து டாய்லெட் போணும்னா கூட வந்து அதுக்கான ப்ராப்பரான வசதி இல்ல. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த ஃபிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ணியிருக்கிறதா வந்து இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய சர்ச்சையா ஆகறதுக்கு காரணமா இருந்த விஷயம் வந்து, இந்த மாதிரி ஒரு முறையில இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாரையும் வந்து யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு அனுப்புனது தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சையா ஆச்சு. ஏற்கனவேவும் இது நடந்திருக்கும்போது, ஜோ பைடன் அரசுக்கும், ட்ரம்போடைய அரசுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, போன வருஷம் கூட 1200 இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அனுப்புனாங்க. ஆனா ஜெனரலா
ஒரு சிவிலியன் ஃபிளைட்ல வந்து அனுப்புவாங்க. சிவிலியன் ஃபிளைட்ல அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்கஃப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அ அம் ஒரு அ ஒரு குற்றவாளிய ட்ரீட் பண்றது போல வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இவங்கலாம் இல்லீகலா தான் போயிருக்காங்க. அதுல எந்த ஒரு மறுப்பும் இல்ல. பட் ஆனா இவங்கலாம் வந்து அங்க போயி ஒரு குற்றம் செஞ்சவங்க இல்ல. கொலை, கொள்ளை, ட்ரக் மாஃபியா அந்த மாதிரி ஒரு குற்றம் செய்யப்பட்டவர்கள் கிடையாது. இல்லீகலா இங்கருந்து அங்க போயிருக்காங்க. அவங்கள திருப்பி அனுப்பும்போது, இந்த அளவுக்கு கை, காலெல்லாம் கட்டப்பட்டு, ஒரு மிலிட்டன்ட் ஃபிளைட்ல அவங்களால சாப்பிட முடியாம, ஒரு பாத்ரூம் கூட போக முடியாத ஒரு சூழல்ல அவங்கள திருப்பி டீபோர்ட் பண்ணணுமா? அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. நாடாளுமன்றத்திலயும் வந்து இந்த கேள்வி வந்து எதிர்க்கட்சியால எழுப்பப்பட்டது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இவங்க யாருமே வந்து அ அ கரெக்ட்டான ரூட் வழியா யுஎஸ் போனவங்க கிடையாது. எப்படி பார்த்தாலும் இல்லீகலா தான் போயிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, பஞ்சம் பொழைக்க போயிருக்காங்க அப்டின்னு சொல்றாங்க. அப்படி கூட நம்ம அத எடுத்துக்க முடியாது. ஏன்னா, லட்சமா செலவு பண்ணி இந்த மாதிரி வந்து போயிருக்கிறாங்க. இது நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய விவாதமா கொண்டு வந்தம்போது, ஜெய்சங்கர் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னாரு அப்டின்னா வந்து, "இது வந்து முதல் முறை கிடையாது. இது வந்து ஜெனரல் ப்ரொசீஜர் தான். அந்த கண்ட்ரியோடைய எஸ்ஓபி படி தான் வந்து அவங்க அங்கருந்து டிபோர்ட் பண்ணப்படுறாங்க. மேபி போன தடவ நடந்த ப்ராசஸ்க்கும், இந்த தடவ நடந்த ப்ராசஸ்க்கும் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கலாம். ஆனா வருஷம் வருஷம் அங்கருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ இங்க அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இது எவ்ரி இயர் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. இன்னொன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அந்த கண்ட்ரியோடைய ஒரு ப்ராசஸ். அது அந்த யுஎஸ் கண்ட்ரி வந்து இப்படிதான் இவங்கள டிபோர்ட் பண்ணணும்னு இருக்கும் பட்சத்துல, எல்லா கண்ட்ரியும் அவங்க ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ண முடியும். ஜெனரலா வந்து இந்த எதிர்க்கட்சி வந்து நாடாளுமன்றத்துல என்ன ஒரு 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 ஆஸ்க் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா வந்து, நீங்களும் அதாவது மோடியும், ட்ரம்பும் வந்து ரொம்ப ரொம்ப அ ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஏற்கனவே இருந்த ட்ரம்போட ஆட்சியில ஹோடி மோடி அப்படின்னு ஹவுடி மோடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சுமூகமான உறவுல இருக்கிற மாதிரியான நெறைய காட்சிப்படுத்தல் வந்து இதுல வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருக்கும் பட்சத்துல, 2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் பட்சத்துல, நீங்க ஏன் வந்து அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி எங்களுடைய மக்கள வந்து இந்த மாதிரியான ஒரு விதத்துல ஹேண்ட்கஃப் பண்ணி டிபோர்ட் பண்ணாதீங்க அப்படின்றது பல எதிர்க்கட்சியோட குரலா இருந்துச்சு. பட் ஆனா நம்ப என்ன ஒத்துக்கணும் அப்படின்னா வந்து, இவங்க எப்படி பார்த்தாலும் இல்லீகலா போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ப நம்பளோட கையில இதுல எதுவும் இல்ல. அந்த கண்ட்ரி அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு நெனைக்குதோ, அப்படிதான் டீல் பண்ணும். மேபி நம்ப இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, கொலம்பியா நாட்டுல இருந்து அவங்களோட ஃப்ளைட்ட அனுப்புன மாதிரி நம்ப நம்ப ஊர்ல இருந்து நம்ப ஒரு ஃப்ளைட்ட அனுப்பி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அவங்க என்னதான் செய்யணும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்குன்னு நம்ப அவங்கள எஜுகேட் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ப அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து, நம்ப இங்கருந்து ஒரு ஃப்ளைட் அனுப்பி அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அதுதான் மேக்ஸிமம் நம்ப வந்து இந்தியால இருந்து செஞ்சிருக்க முடியும். ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 104 பேர் பிரிடாமினன்ட்டா எங்க இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா, குஜராத், சண்டிகர் இது போன்ற இந்த 3, 4 ஸ்டேட்ல இருந்து தான் வந்து பிரிடாமினன்ட்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட 79 மென் இருக்காங்க, 25 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஈவன் வந்து ஒரு 12-13 மைனர்ஸ் கூட வந்து இந்த இந்த இல்லீகல் இமிகிரண்ட் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து முதல் கட்ட டிபோர்டேஷன் தான். இந்த 104 பேர் முதல் கட்டமா வந்திருக்கிறாங்க. இதோட இது நிக்க போறது கிடையாது. இதிலிருந்து இன்னும் படிப்படியா நெறைய பேர் வரப்போறாங்க. கிட்டத்தட்ட 18,000 பேர இந்தியன்ஸ ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. 18,000 பேர இந்த வருஷம் ஃபுல்லா அவங்க டிபோர்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியன்ஸ் மட்டும் வந்து டிபோர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தான் வந்து நம்ம கேட்கிறோம். ஸோ இது வந்து ஒரு தொடக்க கட்டம் தான். அதே மாதிரி இன்னொரு பேச்சும் என்ன இருக்கு அப்படின்னா, எ தொடக்கத்துல வந்து அவரு வந்து ஒரு பெரிய ஒரு நாய்ஸ உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவரு வந்து இந்த மிலிட்டன்ட் ஃப்ளைட்ல வந்து கொண்டு வராரு. இந்த மாரி ஹேண்ட்கஃப் பண்ணி கொண்டு வராரு. ஆனா, இத்தன 1000 மக்கள டிபோர்ட் பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து எவ்ரி மந்த் ஒரு 800 டூ 900 மெம்பர்ஸ வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்கள டிபோர்ட் பண்ண போறாங்க. எவ்ரி டைம் அவங்க வந்து இந்த மிலிட்டரிக்கான ஃப்ளைட்ட வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நார்மல் ஒரு சிவிலியன் ஃப்ளைட்ட விட இந்த மிலிட்டரி ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 3, 4 மடங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான செலவு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
இது ஒரு தொடக்க கட்டம் தான். மேபி அடுத்த நிலைக்கு போகும்போது எல்லாரையும் இதே மாதிரி டீபோர்ட் பண்ண மாட்டாங்க. மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 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 பிக் ஷோவா இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டீபோர்டேஷன இந்த மாதிரி பண்றாரு. அடுத்தடுத்து வரும்போது அது ஒரு சகஜமான டீபோர்டேஷனா வருஷம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஆயிடும். எவ்ரி மந்த் இவ்ளோ ஒரு பெரிய செலவ பண்ண முடியாது அப்படின்றத தான் வந்து எல்லாரும் கணிச்சு சொல்றாங்க. பட் சொல்ல முடியாது நம்ம ட்ரம்ப பத்தி. வேண்டா வெறுப்பா எவ்ரி மந்த் நான் இப்படிதான் அனுப்புவேன். செலவானா கூட பரவால்ல அப்படின்னு கூட அவரு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் எவ்ளோ வந்து ஒரு அசாதாரணமா நெறைய முடிவுகள எடுக்கிறவரு அப்படின்றது. ஸோ இது ஒரு கட்டம் இருக்க, ரொம்ப இன்னொரு பரபரப்பா பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த வழியா போறாங்க? எப்படி போறாங்க? ஜெனரலா வந்து நெறைய வழிகள் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க வந்து டூரிஸ்ட் விசால போறாங்க, ஸ்டூடண்ட் விசால போறாங்க. இந்த மாதிரி பல விசால போறாங்க. ஆனா அவங்களோட விசா காலகட்டம் முடிவடைஞ்ச பிறகு, அங்க இருந்து திரும்பி வராம அங்கேயே இல்லீகலா வந்து இருந்துர்றாங்க. இது வந்து ஒரு வழி. இன்னொன்னு எல்லாரும் ரொம்ப பயங்கரமா பேசப்படுற ஒரு வழி என்ன அப்படின்னா, அதுதான் டங்கி ரூட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டங்கி ரூட் அப்படின்றது வந்து ஒரு பஞ்சாபி மொழியில இருந்து உருவான ஒரு அ ஒரு ஒரு வார்த்தையா வந்து இருக்கு. இந்த மோகம் வந்து கிட்டத்தட்ட 1970ஸ்ல இருந்தே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், குஜராத் அப்படின்ற பல ஸ்டேட்ல இருந்து தான் வந்து இந்த அமெரிக்காக்கான மோகம் வந்து பயங்கரமா வந்து உருவாயிருக்கு. ஸோ அப்ப டங்கி அப்படின்ற ஒரு பஞ்சாபி வார்த்தை தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹாப் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஒரு கழுதை மாதிரி, ஒரு டாங்கி மாதிரி ஹாப் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறது தான் வந்து டங்கி ரூட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான இல்லீகல் ரூட். இந்தியாவுக்கு தெரிஞ்ச இல்லீகல் ரூட் டூ அமெரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த 1970ஸ்ல இருந்து இந்த அமெரிக்காவோட மோகம், அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா, நம்ம வாழ்க்கையே செட்டில் அப்படின்ற மோகத்தால இந்த மாதிரி ஒரு வழிய அங்க நார்த்ல பல பேர் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா பஞ்சாப், குஜராத், ஹரியானா போன்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் வந்து இத நெறைய பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, நெறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஏஜென்ட்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 45 70 லட்சம் செலவு பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நான் இத ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா பஞ்சம் பொழைக்க போனவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சம் பொழைக்க போனவங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பெருசா காசு இல்லாம, இல்ல ஒரு ஒரு இடத்துல வந்து இப்ப போர் நடக்குது அப்படின்னா, அப்போ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில பஞ்சம் பொழைக்க போவாங்க. பட் இது வந்து அந்த மாதிரியான ஒரு செயல் கிடையாது. கிட்டத்தட்ட 45 70 லட்சம் செலவு பண்றாங்கன்னா, ஓரளவுக்கு இவங்கலாம் காசு திரட்டக்கூடிய மக்கள் தான் வந்து இவங்கலாம். அவங்களுடைய வீடு, வாசல், மாடு, நிலம் இது எல்லாத்தையும் அடகு வச்சு, கடன் வாங்கி 45 70 லட்சம் திரட்டி, அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு இளைஞரை எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டோம்னா, நம்ப குடும்பமே செட்டில் ஆயிடலாம் அப்படின்றது தான் வந்து இந்த 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 முறைய வந்து ரொம்ப நெறைய பேரு கடைபிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கு. பிளஸ் அந்த பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல ஒரு பியர் பிரஷர், சோசியல் பிரஷர் இருக்க தான் செய்யுது. பக்கத்து வீட்ல இருக்கிறவன், அவன் போய்ட்டானே அமெரிக்காக்கு, இந்த மாதிரி ஒரு முறையில தான் போயிருக்கான். அப்ப நம்பளும் போனா என்ன? அப்படின்ற ஒரு முறை. பிளஸ் பக்கத்து வீட்ல ஒருத்தன் போனானா, அவன் மூலியமா ஒரு கான்டாக்ட்ட வாங்கி, அவனுக்கு அது ஒர்க் ஆயிருக்கலாம். பட் இவனுக்கு அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னே தெரியாம, காச குடுத்து ஏமாந்துருக்காங்க. ஆனா, இந்த மாரி டீபோர்ட் ஆயி வந்தவங்கள்ல நெறைய பேர் இந்த டங்கி முறையிலயும் போயிருக்கிறாங்க. இந்த டங்கி முறையில போயிருக்கிறவங்க பிரிடாமினன்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, "எங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த மாதிரி ஒரு முறையில போக போறோம்னு எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட 45, 70 லட்சம் ரூபாய் காசு வாங்கும்போது, நாங்க உங்கள ஒழுங்கான முறையில தான் கூட்டிட்டு போறதா அவங்க சொன்னாங்க. ஆனா, அங்க போன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க வந்து கரெக்ட்டான பாதையில நாங்க போல. கரெக்ட்டான ரூட்ல நாங்க போல. இல்லீகலா நாங்க போக போறோம். அப்படின்றது எங்களுக்கு பாதி வழியில தான் தெரிஞ்சுச்சு. ஸோ எப்படியாவது இந்த இந்த எட இந்த இந்த வழிய நம்ம கடந்து தான் ஆகணும். இல்லன்னா, நம்மளுடைய அந்த 40, 50 லட்சம் ரூபாய் பணமும் போயிடும் அப்படின்றதுனால, இத தாக்கு புடிச்சு எப்படியாவது கடந்து நம்ம யுஎஸ்க்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நாங்கலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் சொல்றாங்க. பட் ஜெனரலா எல்லாரும் ஒரு பேச்சு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் தெரியாம போறாங்க. ஆனா பல பேர் இப்படிதான் அவங்க போக போறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சே தான் 45, 70 லட்சம் ரூபாய் குடுத்து போறாங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து ரொம்ப பொய்யான ஒரு ஏஜென்ட்ஸ் அண்ட் இது வந்து அந்த மாநிலங்கள்ல ஒரு மாஃபியா மாதிரி இயங்குது அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
இதுல முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 45 லேக்ஸ்ல இருந்து 70 லேக்ஸ் வரைக்கும் பணம் வந்து இந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. இந்த டங்கி ரூட் வழியா போறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 45ல இருந்து 70 லட்சம் ரூபாய் திரட்டி அந்த ஏஜென்ட்க்கு குடுக்குறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து இந்த கனடா, மெக்சிகோ வழியா அவங்கள நாடு கடத்தி அமெரிக்காக்குள்ள கொண்டு போறாங்க. இது எப்படி கொண்டு போறாங்கன்னா, பிரிடாமினன்ட்டா 2 வழியா கொண்டு போறாங்க. ஒண்ணு வந்து ஷெங்கன் விசா எடுத்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள போயிட்டு அது வழியா ஒண்ணு வராங்க. இன்னொன்னு வந்து அரப் கண்ட்ரி வழியா அரப் விசா எடுத்து அது வழியாவும் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷெங்கன் விசா எடுத்து ஒரு டூரிஸ்ட் விசாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விசா எடுத்து எது எடுக்க முடியுமோ அதை எடுத்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள ஏதாவது ஒரு ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த சவுத் அமெரிக்காவுக்கு வராங்க. சவுத் அமெரிக்காக்கு விசா எடுத்து அதுக்குள்ள அவங்க வராங்க. இதுக்குள்ள வந்த பிறகு அவங்க வந்து இந்த ரோடு மூலியமா இல்ல நடந்து நிறைய கார் புடிச்சு இல்ல ட்ரெயின் மூலியமா இப்படி பல மீடியன் வழியா வந்து எங்க போறாங்க அப்படின்னா பனாமாக்கு போறாங்க. பனாமா ரூட் அங்க போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அங்கிருந்து குவிக்கா வந்து போயிடலாம். அதாவது இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷெங்கன் விசா வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிக்கு வந்துட்டு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரில இருந்து அடுத்தது அவங்க நார்த் அமெரிக்காக்கு போகணும். இந்த சவுத் அமெரிக்கால இருந்து நார்த் அமெரிக்கா போகிறது இந்த பனாமா ரூட் வழியா வந்து போறாங்க. இந்த பனாமா ரூட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வந்து டாரியன் கேப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 100 கிலோமீட்டர். இந்த 100 கிலோமீட்டர் தான் வந்து ரொம்ப வந்து ஒரு டெத் பிட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்ததும் அதே மாதிரி தான். ஆனா மத்தது எல்லாமே வந்து அவங்க அவங்க வந்து ரோட்வேஸோ, ரயில்வேஸோ, கார்லயோ, பஸ்லயோ அவங்க வந்து இந்த 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 இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த பனாமா ரூட்க்கு வந்து டாரியன் கேப்புக்கு வந்து சேர முடியும். ஆனா இந்த டாரியன் கேப்ப அவங்க பிரிடாமினன்ட்டா நடந்து தான் கடக்கிறதா வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அண்ட் இதுல வந்து நெறைய மலைகள், காடுகள் அண்ட் நெறைய வந்து நீர்நிலைகள் வந்து இந்த இந்த ரூட்ல வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க நடந்து இந்த 100 கிலோமீட்டர கடக்குறாங்க. நாள் பூரா காலையில 7 மணிக்கு நடக்க ஆரம்பிப்போம். நைட் வரைக்கும் நடப்போம். நைட் ஏதாவது ஒரு இடத்துல கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸோ இங்க ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் அவங்க கொண்டு போறது வழியில சாப்பிடறதுக்காக கொண்டு போறது வந்து வெறும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் தான் கொண்டு போவாங்க. ஏன்னா நெறைய பொருளையும் அவங்க தூக்கிட்டு இத்தனை 100 கிலோமீட்டர் வந்து அவங்களால வந்து நடக்க முடியாது. ஸோ அவங்க வந்து மினிமம் ஃபுட் கேரி பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணத்துல இது வந்து ஒரு கொடூரமான பயணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயணத்துல பல பேர் இறந்தே போயிடுவாங்க. இறந்து போனாலும் அவங்களுக்கு எங்களால ஒரு ஹெல்ப்பும் அவங்க இறக்கும் தருவாயில இருக்கும்போது கூட, அவங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஹெல்ப் பண்ணா நாங்களும் அங்க மாட்டிக்குவோம். ஸோ அவங்க இறந்து போனா கூட நாங்க மாட்டும் எங்களுடைய டிராவல நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்ளோ ஒரு கொடுமையான ஒரு ஜர்னி. அது இல்லாம வந்து இந்த பனாமா உடைய ரூட்ட அவங்க வந்து கடக்கும்போது, இந்த டாரியன் கேப்ப கடக்கும்போது, அங்க தான் வந்து நெறைய ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்கு. நெறைய ட்ரக் மாஃபியாக்கள் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து நம்மள வழிப்பறி செய்வாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், இவங்க எல்லாரும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். இவங்கள வந்து நம்ம என்ன பண்ணாலும், இவங்கள லீகலா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றது வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்குது, ட்ரக் மாஃபியா நடக்குது, எங்க வழிப்பறி நடக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க டே அண்ட் நைட் நடந்து இந்த இந்த டாரியன் கேப்ப கடந்து மெக்சிகோவ எப்படியோ ரீச் ஆயிடுறாங்க. மெக்சிகோ ரீச் ஆன பிறகு, அதுக்கப்புறம் மெக்சிகோ பார்டர கடக்கறதுக்கு ஆஸ் யூசுவல் மெக்சிகோ பார்டர பல வழியா கடக்குறாங்க. ஒண்ணு போட்ல போறாங்க, நீர்நிலை வழியா போறாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ட்ரக் மூலியமா போறாங்க. அவங்கள அவங்கள ட்ரக்ல போட்டுட்டு அவங்க மேல ஒரு துணி குவியலோ, இல்ல மேல சில பொருட்கள அடுக்கி, எப்படியாவது அவங்கள வந்து அமெரிக்காக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டெத் பாத்ல தான் வந்து இத்தன பேரும் வந்து இந்த டங்கி பாத் மூலியமா வந்து போறது வந்து நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவ்ளோ லட்சங்கள் செலவு பண்ணி அவங்க அங்க போனா கூட ஒரு ப்ராப்பர் விசா வழியா வராம அவங்களால எந்த ஒரு வேலையும் அங்க ப்ராப்பரா செய்ய முடியாது. இத தெரிஞ்சு கூட அவங்க அங்க போயி இன்னும் நம்ம சம்பாரிக்கலாம், இல்லீகலா சம்பாரிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல படிக்காதவங்க மட்டும் இல்ல, நெறைய பேர் படிச்சவங்க தான் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாவது நம்ம அமெரிக்கா மண்ண வந்து மிதிச்சுட்டா, நம்மளோட குடும்பத்த நம்ம காப்பாத்திடலாம். நம்ம வந்து அடுத்தது பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா,
அ ஒ முன்னாடிலாம் வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த இந்த ரூட்ல போய் அங்க ஏதாவது ஒரு பஞ்சம் பொழைக்க முடிஞ்சுச்சு. ஆனா, இப்போலாம் வந்து அவங்களால இன்னொன்னு இந்த மாதிரி இல்லீகலா போறவங்களால அந்த சோசியல் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து கார்டெல்லாம் வந்து அவங்களால வாங்க முடியாது. இந்த கார்டு இல்ல அப்டின்னா, அவங்களால எங்கேயுமே லீகலா வொர்க் பண்ண முடியாது. இல்லீகலா நெறைய இடத்துல வொர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்காது. கம்மியான சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்த அவங்க ஒரு பேங்க் மூலியமா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. யார்கிட்டயாவது குடுத்துட்டு அனுப்பணும். அவன் ஏமாத்தலாம். ஸோ முதல் படி இல்லீகலா இருக்கிறதுனால, அடுத்தடுத்த படிகள் எல்லாமே வந்து இல்லீகலா தான் வந்து அவங்க அங்க வாழ்க்கையே வாழணும் அப்படின்ற ஒரு முறையா ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ப எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்க இந்த டங்கி முறையில போற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. ஸோ இது இவ்ளோ கொடூரமான ஒரு முறையில கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் அங்க போய் சேர்றாங்க. சேர்ந்த பிறகு ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து அதுவும் ட்ரம்ப் அரசு வந்த பிறகு இதுலருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு நாள் அங்க இருந்து புடிச்சு அப்படியே இங்க டிபோர்ட் பண்ணிடுறாங்க. அப்ப டோட்டலா இந்த 45, 60 லட்சம் எல்லாமே வேஸ்ட்டா போயிடுது. அங்க இருந்து இந்த 104 பேர் வந்தாங்க இல்லையா? அம்ரித்சர்ல தான் வந்து இந்த விமானம் தரையிறங்குச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பஞ்சாப், குஜராத்ல இருந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எப்படியாவது எங்கள அனுப்புன இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து கைது செய்யணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய அ வ முதல் வந்து வேண்டுகோளா வந்து இருந்துச்சு. ஏன்னா, நாங்க வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்களுடைய வீடு, மாடு, நிலம் எல்லாத்தையும் இழந்து அங்க போய் எப்படியாவது பொழச்சிடலாம்னு நெனச்சோம். ஆனா வந்து அது நடக்கல. இப்ப எங்க மேல ஏகப்பட்ட கடன் இருக்கு. வேலை இல்ல. நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் வந்து கவர்ன்மெண்ட் வந்து எங்கள ஏமாத்துன இந்த ஏஜென்சியாவது புடிச்சு அ தண்டனை குடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய முதல் ரெக்வெஸ்ட்டா வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த நான் இது கேட்கும்போதே நான் நெனச்சேன். இந்த 45, 70 லட்சம் இருந்தா, இங்கேயே அவங்க ஏதோ ஒரு தொழிலோ, ஏதோ ஒண்ணு செஞ்சோ வந்து பொழச்சிருக்க முடியும். இத விட நல்லாவே அவங்க வாழ்ந்திருக்க முடியுமே! அத தாண்டி ஏன் அவங்க வந்து இவ்ளோ ஒரு கஷ்டமான ஒரு ரூட்ட எடுத்து, அங்க அங்கேயும் கரெக்ட்டா வாழ முடியாம, இல்லீகலா வாழ்ந்து, எதுக்கு அவங்க இவ்ளோ கஷ்டப்படணும்? அவங்க குடுத்த அந்த பணத்த ஒரு முதலீடா வச்சு, இங்க ஒரு புது வாழ்க்கை தொடங்க முடியலையா? அப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு இல்லையா? அப்படின்றது என்னோட மனசுல வந்து இத பத்தி கேட்கும்போது தோணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு தினம் தினம் ஒரு நியூஸா தான் வந்து இருக்க போது. இந்த 104 பேர் வந்தவங்க எல்லாருமே வந்து இது முதல் கட்டம் தான். இன்னும் 18,000 பேர் அடுத்து அடுத்து வரப்போறாங்க. பிளஸ் வந்து இப்போ பிப்ரவரி 2வது வாரம் வந்து மோடி வந்து ட்ரம்ப வந்து பார்க்க போறாரு. மோடியும், ட்ரம்பும் சந்திக்கிறதுல பல ஜியோ பொலிட்டிக்கல்க்கான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும். இதுல இலான் மஸ்கோடைய பார்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ நம்ப அவருடைய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த கார தயார் பண்றது, Starlinkக்கான பிசினஸ் இந்தியால தொடங்குறது, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிப்ரவரி 2வது வாரம் இத விட அனல் பறக்கும் பல டிஸ்கஷன்ஸ் வந்து வரும். ஸோ அவங்க மீட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ டிபோர்ட் பண்றத பத்தியும் கண்டிப்பா பேசுவாங்க. இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டா வைப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நெனைக்கிறோம். தினம் தினம் ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு புது புது விஷயம் தான் வந்து நம்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த டங்கி முறையில போறதுனா என்ன அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும். இவங்க எதனால இவ்ளோ பெரிய பதட்டம் இந்த 104 பேர் எப்பவுமே வரதா இருந்தா கூட இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எப்பவுமே டிபோர்ட் பண்றதா இருந்தாலும் இந்த வருஷம் ஏன் இவ்ளோ பெரிய பதற்றம் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாய் ஃபார் நவ்.